உள்ள போய் பூட்டிக்கலாமா? உள்ள போய் பூட்டிக்கலாமா? கை வைங்க. அப்படி ஏதாவது ஒரு பொருள் உள்ள போய் மணி மா அங்க பாருங்க. நீங்க ஃபைல் எடுத்துக்கிறேன்னு தானே சொன்னீங்க. அவர் ஏன் கார் எடுத்துட்டு போறாரு? நான் என் வீட்டு முன்னாடி நிறுத்துறேன். நீங்க வாங்க பேசிக்கலாம்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். இல்ல அவர் கார் எடுத்துட்டு போன நீங்க தள்ளுனீங்க. எதுக்கு தள்ளுனீங்க? இந்த இடத்துலயே தான் நிக்கணும். ஒரே நிமிஷம். பொருளுக்குள்ள காருக்கு உண்டான பேப்பர் உங்ககிட்ட கேட்டனே இல்லையா? மா காருக்கு பேப்பர் வந்தாச்சு. பண்ணிக்கோ. போவுல. போவுல. நினைச்சிட்டு இருக்கீங்க மா நீ நாய் அனுப்புமா? நாய் அனுப்பல. கடிச்சு கோதறி பிச்சை எடுத்துருவாங்க. தெரிஞ்சுக்கோங்க. அடிப்பீங்களா நீங்க காரை? ஏங்க காரை யாருங்க அடிச்சா? ஏங்க காரை எடுத்துட்டு நீ நாயை மாதிரி கூப்பிடுமா? உள்ள போய் பூட்டிக்கலாமா? உள்ள போய் பூட்டிக்கலாமா? கை வைங்க. அப்படி ஏதாவது ஒரு பொருள் உள்ள போய் மணி மா அங்க பாருங்க. நீங்க ஃபைல் எடுத்துக்கிறேன்னு தானே சொன்னீங்க. அவர் ஏன் கார் எடுத்துட்டு போறாரு? நான் என் வீட்டு முன்னாடி நிறுத்துறேன். தற்போதைய அண்மை செய்தி. கோவை மாவட்டம் போத்தனூர் அருகே மாத தவணை கேட்டு வந்த பினான்ஸ் ஊழியர் மீது பெண் நாய் ஏவி கடிக்க செய்துள்ளார். இதனால் அப்பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மார்ட்டின் ராஜா. வணக்கம் மார்ட்டின் ராஜா, விவரங்களை சொல்லுங்க. கோவை அடுத்த போத்தனூர் பகுதியிலே குடியிருப்பவர் மணிகண்டன் என்பவரது மனைவி தர்ஷனா. இவர் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு மகேந்திரா பைனான்ஸ் எனக்கூடிய தனியார் நிதி நிறுவனத்தில் அவர் சொந்தமாக கார் ஒன்றை வாங்குவதற்காக நிதி பெற்றுள்ளார். மாத தவணைக்காக நிதி பெற்றுள்ளார். இந்த மாத தவணையை 4 மாதமாக கட்டியுள்ளார். பின்பு அடுத்த கடந்த 20 மாதங்களாக மாத தவணையை கட்டவில்லை என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக தனியார் நிதி நிறுவன மேலாளர் மற்றும் ஊழியர்கள் 3 பேர் போத்தனூரில் இருக்கக்கூடிய தர்ஷினி வீட்டிற்கு நேற்று முன்தினம் சென்றிருக்கிறார்கள். அங்கே சென்ற பொழுது அவரிடம் மாத தவணை கேட்ட பொழுது கொடுக்க முடியாது, நீங்கள் வாகனத்தை எடுக்க வந்திருக்கிறீர்களா என்பது குறித்த வீடியோ தற்சமயம் வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தர்ஷினி வீட்டில் வளர்த்து வந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் 2 வளர்ப்பு நாயை கொண்டு அவர்களை கடிக்க ஏவி விட்டதாக கூறப்படுகிறது. அந்த காட்சிகளை அங்கே சென்றிருந்த மாத தவணை வாங்க சென்றிருந்த நிதி நிறுவன ஊழியர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த காட்சிகள் தான் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. தர்ஷினி என்ற பெண் நீங்கள் எப்படி இந்த வாகனத்தை எடுக்க வரலாம், எடுத்து விடுவீர்களா என்று மிரட்டுவதும், அவர் வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணியான அந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் வகை நாயைச் சேர்ந்த 2 நாய்களை உள்ளே செல்லுமாறு கூறுகிறார். உடனடியாக 2 நாய்கள் உள்ளே செல்கின்றன. பின்புதான் உடனடியாக அவர் இந்த 2 நாய்களை ஏவி விட்டு அவர்களை கடிக்க ஏவியதாக கூறப்படுகிறது. இதிலே அந்த வங்கியின் தனியார் நிறுவனத்தின் மேலாளர் ஜெகதீஷ், சுரேஷ் உள்ளிட்ட 3 நபர்கள் உடலில் லேசான நாய் கடித்ததால் ஏற்பட்ட காயத்தால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று போத்தனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். இந்த புகாரின் பேரிலே வழக்கு பதிவு செய்த போத்தனூர் காவல்துறை தர்ஷினியை கைது செய்து உடனடியாக கோவை மத்திய சிறையிலே அடைத்திருக்கிறார்கள். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி மார்ட்டின் ராஜா.